அண்மை செய்தியை பார்க்கிறோம். தொடர்ந்து பூவுலகின் நண்பர்களைச் சேர்ந்த வழக்கறிஞர் திரு வெற்றி இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு வெற்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ நம்ம பார்க்கிறோம், மாவட்டம் முழுவதுமே இந்த ஏரியில் நடக்கக்கூடிய இந்த மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக பார்த்துட்டு வரும். அதாவது ஒரு ஏரி இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு மணல் கொள்ளை நடந்திருக்கு. இப்போ அதிகாரிகள் தரப்புல அதை கண்டு கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தரப்புல முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்களே காசு வாங்கிட்டு இதெல்லாம் அனுமதிச்சா இதே மாதிரி தொடர்ந்து என்ன மாதிரியான நிலைமைக்கு இது கொண்டு போகும்? இப்ப அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த மாதிரி மணல் எடுக்கிறது பற்றி கூட சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய அம்சங்களை நம்ம பேசிக்கா புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ நீங்க சட்ட ரீதியாக இதுல என்ன பின்னணி இருக்குன்னு தெரிஞ்சாலும் இங்க வயலேஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஆத்துல இப்ப மணல் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மணல் குவாரி அமைப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது இப்ப முழுக்க முழுக்க அரசிடம் தான் இருக்கு. மண் அழுவதற்கான உரிமை அப்படிங்கிறது நமக்கு கடந்த காலங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது அரசு உடைமை ஆக்கப்பட்டது. அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க அரசு தான் இதை செய்யறாங்க. ஸோ அரசு எப்படி இதை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க மூலமாக இது செயல்படுத்துறாங்க. அவர்கள் தமிழ்நாடு மைனர் மினரல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்ட விதிகளில் உட்பட்டதுதான் அவர்கள் செய்யப்பட வேண்டும். நம்பர் 1. இரண்டாவது, நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல மணல் அள்ளுறீங்க, அதுக்கான பெர்மிஷன் வாங்குறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கான அனுமதி தருவார். அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர் அனுமதி தருகின்ற போது அதற்கு அடுத்தபடியாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக அனுமதி பெற வேண்டும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக இருக்கக்கூடிய அனுமதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல மணல் அள்ளுவதற்கான உரிமை தர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மணல் சேருவதற்கான வாய்ப்புள்ள தன்மை என்னவாக இருக்கிறது, இந்த இடத்துல எவ்வளவு அளவுக்கு நாம் மணல் அள்ள விடலாம், இதன் மூலமாக என்ன பாதிப்பு உண்டாகும், எனவே குறைந்தபட்ச பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான மணலை மட்டும்தான் அள்ளுவதற்கான உரிமை தராங்க. ஸோ அப்ப அதிலிருந்து அடிப்படையில் இந்த அளவு இந்த ஆழத்தோட நீங்க அள்ளலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இரண்டாவது, நீங்கள் மணல் அள்ளுவதன் மூலமாக மீண்டும் அந்த இடத்துல மணல் திருப்பி சேரணும் இல்லையா, ரீஜெனரேஷன் நடக்கணும் இல்லையா, அதுக்கான போதுமான இடைவெளி விட வேண்டும், அதற்கான காலகட்டம் விட வேண்டும், அது எவ்வளவு காலம் எடுக்கும், ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் மணல் அள்ள வேண்டும் என்பதற்கான சயின்டிபிக்கா அனாலிசிஸ் பண்ணி தான் இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது சட்ட விதிகள் தெளிவாக இருக்கின்றது. அதே போல ஒரு பகுதியில மணல் அள்ளுவதற்கான உரிமை தருகின்ற போது அந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, யாரு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு அளவுக்கு இது அள்ளுவதற்காக கொடுத்திருக்காங்க என்பதற்கான அந்த ரூல்ஸுமே அவங்க ப்ராப்பரா டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறது சட்ட விதிக்கு உட்பட்டதா இருக்கு. அதே மாதிரி எந்த லாரியில மணல் எடுத்துட்டு போறாங்களோ அந்த லாரியோட நம்பர், அதற்கான இருக்கக்கூடிய கிளியரன்ஸ், அதுக்கான இருக்கக்கூடிய லைசன்ஸ் கொடுத்திருக்கணும், அது ப்ராப்பரா ஜிபிஎஸ் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா மெக்கானிசமும் இருக்கு. இவ்வளவு சட்ட திட்டங்கள் இருந்தும் தொடர்ச்சியாக இந்த விதிமீறல் இருக்குது அப்படின்னா அப்ப என்னன்னா கண்காணிப்புல இருக்கக்கூடிய குளறுபடி அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. அப்ப இது மோர் டிரான்ஸ்பரன்சியா நம்ம இதை எப்படி கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை நோக்கி நாம் செல்வதன் மூலமாக தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு இருக்கு. அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாமே நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறோம். அப்ப இதற்கான இருக்கக்கூடிய அனுமதிகளாக இருக்கட்டும், இதுக்கு எந்த இடத்துல அல்றாங்களே இன்னைக்கு சேட்டலைட் இமேஜ் ஈஸியா அவைலபிளா இருக்கு. அப்ப இந்த பகுதியில தான் கொண்டு வராங்க, இந்த அளவுக்கு தான் மணல் அள்ளணும் அப்படிங்கிறது ஈஸியா ஐடென்டிஃபை இல்லை. அப்ப இது எல்லாமே பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டு இது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய மெத்தடாலஜி நாம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை கண்காணிப்பதற்கும் அதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விதிமீறல்கள் இருக்கின்ற போது அதை சுட்டி காட்டுவது அவங்க நடவடிக்கை இருக்கும் நமக்கு வந்தது. இப்ப என்ன சிக்கலா இருக்குன்னா, எந்த பகுதியில யாருக்கான அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப என்னன்னா ஒரு கவர்மெண்ட் தான் மண் அள்ளுறாங்க, ஆனா இதுல இன்டைரக்டா பிரைவேட் பார்ட்டிஸ் எப்படி உள்ள வர்றாங்கன்னா, மணல் அள்ளுவதற்கான உரிமை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல பிசிக்கல் ஆபரேஷன் பண்ணுவதற்கான லைசன்ஸ் யாரு கொடுக்குறாங்கன்னா பிரைவேட் பார்ட்டிஸ் கொடுக்குறாங்க. அப்ப திருப்பியும் தனியார் தான் மண் அள்ளுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுது. அப்ப கடந்த காலங்கள்ல ப்ரொக்ளைன் இல்லாம மேனுவலா தான் மணல் அள்ளணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது மாற்றப்பட்டு இப்ப ப்ரொக்ளைன் அனுமதிக்கப்படலான்னு ப்ரொக்ளைன் இயந்திரத்தை பயன்படுத்தி மணல் அள்ளுவதன் மூலமாக அதிக எண்ணிக்கையில் மணல் அள்ளுறாங்க. ஸோ அது அப்ப இந்த எல்லாத்தையும் லீகலா சில மாற்றங்கள் நடந்திருக்கு, சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கும்போது அப்ப கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த இரண்டு அம்சங்களில் நாம் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு பகுதியில மணல் அள்ளுவதற்கான உரிமை வழங்கப்படுகிறதா அதன் குறித்தான கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன், அது சார்ந்து இருக்கக்கூடிய நடைமுறைகள், அது சார்ந்த தகவல் அனைத்துமே பொதுமக்கள் பார்வைக்கு வருகின்ற வகையில் அது டிஜிட்டலாக அந்த மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கலெக்டர் அவங்களுடைய கலெக்டர் ஆபீஸோட வெப்சைட்ல அது இருக்கணும். யார் வேணா அதை அசஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கின்ற போதுதான்
நாம அதே போல சேட்டலைட் இமேஜஸ் மூலமாக இன்னைக்கு எந்த இடத்துல எவ்வளவு மணல் அள்ளுறாங்க அப்படிங்கிறது துல்லியமா கணித்து விட முடியும். அந்த ரிப்போர்ட்ஸையும் வந்து பீரியாடிக்கலி நம்ம அப்டேட் பண்ணணும். அப்ப அதன் மூலமாக நம்ம இது வெள்ளம் தெளிப்பா தெரிஞ்சிடும். இது வந்து ரொம்ப இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய சயின்ஸோட அட்வான்ஸ்மெண்ட்ல இது சாத்தியமான விஷயம் தான். அப்ப இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி சார்ந்து இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை கொண்டு வருவதன் மூலமாக தான் இதற்கான ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்கும். சோ இது வந்து நிச்சயமா சாத்தியம்னா அப்ப இதை நோக்கி நகர்வது என்பதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்கும். அதற்கான முன்னெடுப்புகளை நம்ம இப்ப செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நம்புறேன். சட்ட நகர்வு தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி திரு வெற்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு.